ഇങ്ങോട്ട് വന്നേ പറയാളിയാ കണ്ടോ. ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் அண்ணா அண்ணா ஒரு ஏற வலைய குடுங்கி உங்க பேர் சொல்லுங்க. பேர் சிவா பேசுறேன். நல்ல பேரு. என்ன சொல்லுங்க சிவா, லிங்கம்லாம் எப்படி இருக்கு? போடுனேட்டு ஓ சிவலிங்கம் கிடையாது, நீங்க சிவாதான். தங்க குடவே நம்மளையும் நானும் கெடுத்தல்லட்டோ. எனக்கு அப்படியே என்னோட ப்ரோ ரொம்ப சின்னதா இருக்காரு, ஒரு சைடா போறாரு அவரு. എന്താന്ന് വെച്ചാ തുറന്നു പറ, അവരുടെ സസ്പെൻസ് ഇടാതെ. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. വല്ല കോപ്പ് മനസ്സിലായോ? ஒரு ஆயில் வாங்கிட்டாங்க மேம், எனக்கு வேணும். ஆயிலா? ഞാൻ വിചാരിച്ചോലല്ല. எதுக்கு? டெய்லி மசாஜுக்கா? ഒന്ന് പോന്ന്. டெய்லி மசாஜுக்கா? கரெக்ட் தான் கரெக்ட் தான். கடைசில கைப்பணியா கைப்பணி. மசாஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கா? ஆளா இருக்கு. ഓ ഭാഗ്യവാൻ. நிஜமா சொல்றேன், இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் தான் யாரையும் தொட்டல, மேல தான். ஓகேவா? ഫൈനൽ സ്റ്റേജിൽ അവനക്ക് ഒരു മാറി ആയിരും അവനക്ക്. நீங்க அத படம் பாத்தீங்களா? എനിക്ക് മാത്രം ഒന്നും നടക്കണല്ലോ സാറേ, എല്ലാവർക്കും കിട്ടുന്നുണ്ട്. சரி, நீங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கோங்க. പറഞ്ഞോളൂ, ധൈര്യത്തിൽ പറഞ്ഞോളൂ. அது எப்படி சொல்றது டாக்டர்? ப்ரோ அப்படியே ஒரு சைடா போயிட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடு சைடு வாங்குறாரா? வயசாகி வரியல்ல, കുറച്ച് கோயப்படுத்திட்டு நல்லோன்னு ஒரு பிடித்தம் பிடிச்சா சலீமே. அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது இன்ட்ரோஸ் பண்றதுக்கு அது பாதிப்பா இருக்காது. അതെ, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், என்னன்னா ஒரு வாழைப்பழம் ஷேப்ல இருக்கு, எனக்கு அப்படியே லைட்டா லிப்ல போகுது. ഏതാണ്ട് അവിടുന്ന് തൊട്ട് ദിപ്പിടം വരെ നീളം. വിശ്വസിക്കോ? இல்ல, வாழைப்பழ சைஸ்ல இருந்தாலும் சரி, வாழைக்காய் சைஸ்ல இருந்தாலும் சரி, ஆனா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது கேட்டா மதி ഞങ്ങൾക്ക്. வாழைப்பழ தோல் உறிஞ்சிருக்கா இல்ல உரியாம இருக்கா? ദൈവമേ ഇവിടുന്ന് നാശമാക്കും. இல்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லாதான் இருக்கு. ഇതുപോലൊരു കിണ്ടി എന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ഓ, ഒരുപാട് വലുതായാലും പാടാന്നേ, എടുത്ത് പെരുമാറണ്ടല്ലേ.